அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அம்ம யதஸாஅலூன அனின் நபஇல் அஸீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன் கல்லா சயஅலமூன ஸும்ம கல்லா சயஅலமூன் சதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருட ரமலானுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான். அல்லாஹுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்துவதோட கடைசி கட்டங்களில் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும். ஒவ்வொரு அமலுடைய கடைசியும் தௌபா இஸ்திக்ஃபாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓதப்பட்ட ஜுஸூவில் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுவான், நபியே, மக்காவை நாம் வெற்றியாக்கி கொடுத்து விட்டால், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வந்து விட்டால், இப்போ அல்லாஹ் உதவி செய்து மக்காவை வெற்றியாக்கி தருவான்னு அர்த்தம். மக்கா வெற்றிக்கு முன்னாடி அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான். மக்கா வெற்றியாக்கி தரப்பட்டு விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவாங்க, ஈமானை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த சுப செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹுடைய புகழை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னஹு கான தவ்வாபா, மேலும் அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் அந்த சூறாவை முடிப்பான். இந்த சூறாவுடைய வெளிரங்க அர்த்தத்தை பார்த்தா என்ன விளங்குதுன்னா, இவ்வளோ பெரிய சுப செய்தி சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளோ பெரிய சுப செய்தி. கூட்டம் கூட்டமாக மக்கள் தீனுக்குள்ளே வருவாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுருச்சுன்னா அரபுகள்லாம் பெருங்கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கவலை, அழுகையை பார்த்து அல்லாஹ் அவங்க ஹிதாயத்தை கொடுத்துருவான், இல்லை தீனுக்கு வருவாங்கன்னு ஒரு சுப செய்தியை சொல்கிறான். சந்தோஷமான விஷயம் இது. இந்த சூறா இறங்கும் போது சஹாபாக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ் மக்காவை வெற்றியாக்கி தரப்போகிறான், இதெல்லாம் பல பேர் இஸ்லாத்துக்கு வரப்போகிறாங்கங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வயதான சஹாபி மட்டும் அழுகுறாங்க. இந்த சூறா இறங்கினோனே அழுதாங்க. அதுதான் யாருன்னு சொன்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு சஹாபி அழுகுறாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, பின்னாடி கேட்கப்பட்டுச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க காரணத்தை. பின்னாடி சொன்னாங்க, இந்த சூறாவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இந்த சூறாவுடைய விளக்கத்தை பின்னாடி சொல்லி காட்டுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா மஜ்லிஸில் இருக்கும்போது இந்த சூறா ஓதி காட்டி உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, இல்லாட்டி இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க மக்கா வெற்றியாக போது சந்தோஷமான செய்தி தானே. அப்போ ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதில் உள்ரங்கமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நபியே நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, உங்கள் மௌத்து நெருங்கிருச்சு, ரெடியாகிறீங்க. அல்லாஹ் ஆயத்தில் சொல்லலை மௌத்து ரெடியாச்சு ரெடியாக இருங்கன்ட்டு. இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி முடிப்பான், வஸ்தக்ஃபிர்ஹு, நீங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்க நபியே, வர்ற காலம் நெருங்கிருச்சு, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு, மக்கா வெற்றி ஆயிரும், மக்கள் கூட்டமாக தீனுக்குள்ளே வந்துடுவாங்க, உங்களுக்கு வர்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்குனிலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் ருக்கு சஜ்தாவுல சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி, இந்த ஆயத்தை அப்படியே அமல் செஞ்சாங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்கங்கிற இடத்துல உங்களுடைய அல்லாஹ்வின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க, வஸ்தக்ஃபிர்ஹு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதனால் ஒவ்வொரு ருக்குலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், நீ மகா பரிசுத்தமானவன், எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிச்சிரு. இதை ஒவ்வொரு சஜிதாவிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்தாங்க. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த சூறா இறங்கும் போது கண்ணீர் வடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவை சொல்லிட்டான்,
நமக்கு என்ன படிப்பினை? ஒவ்வொரு ரமலானுடைய கடைசி, ஒவ்வொரு அமலுடைய கடைசி, வாழ்க்கையில் கடைசி பகுதி வந்துட்டால் சிந்தனையில் ஆகிரமாக இருக்கணும். நாமளும் இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்தான். குறிப்பாக இந்த மாதிரி ரமலான் முடிய போகுதுன்னா ஒரு நாள் 2 நாளில் அதிகமாக இஸ்திக்ஃபார், வேறு எந்த பேச்சுமே இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் மௌத்து வரப்போகுதுன்னு நினச்சிக்கணும். மௌத்து வருதுன்னு தெரிஞ்சால் என்ன செய்வோம்? ஜாலியாக பேசுவோமா? மௌத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, தைரியமாக இருப்போமா? வரட்டும் பார்த்துக்கலான்ட்டு. யாருக்கோ வரப்போகுதுனாலே நமக்கு கவலை வந்துடும். இப்படி சொல்லிட்டாங்க, அவருக்கு டைம் முடிஞ்சிருச்சான். நம்ம பதறிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம். போகிறாரு, காப்பாற்ற முடியாது. உலகமே சேர்ந்தாலும் ஒருத்தருடைய அஜல் முடிவு வந்து விட்டால் காப்பாற்ற முடியாது. அப்போ நமக்கு படிப்புன்னு என்னென்று சொன்னால், நாமும் ரமலானின் கடைசியில் இருக்கிறோம், ஒரு அமலுடைய கடைசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஒவ்வொரு தொழுகை முடிச்சிட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நோட்ட மன்னிப்பு கேட்குறான்லா, மன்னிச்சு. நல்ல அமலை செஞ்சுட்டு ஏன் தௌபா செஞ்சாங்க? பாவமாக செஞ்சாங்க. தொழுதுட்டு ஏன் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் உன்னை நான் வணங்கவில்லை. மா அரஃப்னாக ஹக்க மஅரிஃபத்திக் மா அபத்னாக ஹக்க ம இபாதத்திக். உன்னை விளங்க வேண்டிய முறையில் நீ யாருன்னு இன்னும் நானே ஒழுங்காக விளங்கலை. உன்னை எப்படி வணங்கணுமோ அதுக்கு தகுந்தாற்போ நான் வணங்கவும் இல்லை அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பணிவாக சொன்னாங்கண்டா, நாம் அல்லாஹ்ட்ட எவ்வளோ சொல்லணும்? ஒழுங்காக தொழுதுட்டு அவங்க தௌபா செஞ்சாங்க. நம்ம தொழுகை எப்படி இருக்குது? நம்மளுடைய கவனம் இல்லாமல் தொழுதுக்கே நிறைய தௌபா செய்யணும். அப்போ இந்த சூரா கடைசி ஜுஸு இருக்குது, அம்ம ஜுஸு முழுக்க அல்லாஹ் நமக்கு ஆரம்பிக்கும் போதே அம்ம யதஸாஅலூன், எதை பற்றி இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், ஒருவர் விசாரித்து கொள்கிறார்கள். அனின் நபஇல் அலீம், மகத்தான அந்த செய்தியை பற்றியா பேசிக்கொள்கிறார்கள்? எந்த மகத்தான செய்தி? அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், எந்த மறுமை நாளின் விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ. அப்பெல்லாம் ஒரு நாள் வராது. இங்க வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், அந்த மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்களுக்கு கேடுதான். தபாரக்கல் யூசுடைய கடைசி சூறாவில் அல்லாஹ் ஒவ்வொரு நியாமத்தையும் சொல்லி காட்டி இந்த ஆயத்தை சொல்லுவான். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு, உன்னை நான் படைக்கலையா? அலம் நஹ்லுக்கும் மின் மாஇம் மஹீன், அற்பமான தண்ணியில் உன்னைய நான் படைத்தேன். எங்கே வச்சு? ஃபீ கராரிம் மகீன், ஒரு தாயின் கருவறையில் வச்சு உன்னை நான் படைத்தேனே. எப்படி படைத்தேன்? இலா கதரிம் மஅலூம், ஒரு குறிப்பிட்ட காலம் உன்னை தங்க வைத்தேனே நான். ஃபகதர்னா ஃபனிஅமல் காதிரூன், சரியான முறையில் அளந்து உங்களை உள்ள தங்க வச்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொன்றையும் நிர்ணயம் செஞ்சு நம்ம படைச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், இவ்வளோ சேர என்னையா போய் நான் சொல்கிறத நம்ம மற்ற ஒரு வாழ்க்கை இருக்குதுன்று சொன்னால், அலம் நஜஅலில் அர்த கிஃபாத்தா, இந்த பூமியை நான் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கவில்லையா? அலம் நஜஅலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை நாம் தொட்டியாக ஆக்கவில்லையா? அஹ்யா வ அம்வாத்தா, உயிரோடு இருப்பவர்களுக்கு பூமிக்கு மேலாகவும் மௌத்தாகி விட்டவர்களுக்கு பூமிக்குள்ளேயும் இதை நாம் தொட்டியாக வைக்கலையா? அந்த பூமியை, இந்த பூமியை ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிகாத், பெரும் பெரும் மலைகளை கொண்டு இதை நாம் ஆணியாக அடிக்கவில்லையா? அந்த அம்மையத்தை சாலும் சூறாவுல இதை கேட்பான். அலம் நஜஅலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவுதாதா வ ஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாம் ஜோடியாக படைத்திருக்கிறோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, இரவு தூக்கத்தை ஆரோக்கியமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். வஜஅல்னல் லைல லிபாசா, உங்களுக்கு இரவை போர்வையாக ஆக்கியிருக்கிறோம். வஜஅல்னன் நஹார மஆஷா, பகலை நாம் வேலை செய்வதற்காக பகல் காலத்தை ஆக்கி கொடுத்திருக்கிறோம். வபனைனா ஃபௌகக்கும் சபஅன் ஷிதாதா, இவ்வளோ உறுதி வாய்ந்த 7 வானங்களை அடுக்கடுக்காக நாம் படைத்திருக்கிறோம். உங்களுக்கு முகடாக இப்படி அடுக்கிட்டே போகிறான் அல்லாஹ். இப்போ ஒரு வாக்கியத்தையும் சொல்லி காட்டி, இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, இவ்வளவும் படைத்த நான் உங்களுக்குன்னு தீர்ப்பு நாளை நான் நிச்சயமாக நிர்ணயம் செஞ்சுருக்கிறேன். அந்த நாளை நோக்கி தான் பூமி ஓடிட்டுருக்கு. இந்த சூரிய குடும்பம் எங்கே ஓடிட்டு இருக்குது? இந்த சூரியன் குடும்பத்தோட பல கோலங்களும் சேர்ந்து பூமியும் சேர்ந்து நிலா அந்த பூமியை சுற்றிக்கிட்டு எங்கே போகுது வண்டி? மறுமையை நோக்கி போகுது.
அல்லாஹ் அங்கே என்ன நடக்கும்னு ஒவ்வொரு சூறாலையும் வகை வகையான செய்திகள். உலக அழிவு ஏற்படும் போது, அதாவது ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் அவனுக்கு கியாமத்து வந்துருச்சு, அவனுக்கு கியாமத்தான். ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்படக்கூடிய இந்த பூமியும் கோலங்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதும் அதுவும் அல்லாஹ் நடத்துவேங்கிறான். இத ஷம்சு குவ்விரத் வ இதன் நுஜூமுன் கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யிரத் வ இதல் இஷாரு உத்திலத். அந்த சூறாவுடைய நபிசா சொன்னாங்க, நீங்கள் கியாமத்துடைய காட்சியை பார்க்க ஆசைப்பட்டால் இத ஷம்சு குவ்விரத்தை போய் ஓதுங்க, பாருங்க. தர்ஜுமாவை படித்தாலே போதும், இதில் பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. தர்ஜுமாவை நீங்கள் அம்ம ஜுசு தபாரக்கலி ஜுசுவைலாம் தர்ஜுமாவை பார்த்து, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு வெளிநாட்டுக்கு உங்களுக்கு விசா வந்துருச்சு, அந்த நாட்டுக்கு நீங்கள் போனதே இல்லை, என்ன செய்வோம்? சும்மா சரி காசு இருந்தால் போயிடுவோமா? எவ்வளோ ஏற்பாடுகள் செய்கிறோம், காசுகளை திரட்டிக்கிறோம், சாமான்களை ரெடி பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வசதி வந்துச்சு, அந்த நாடு எப்படி இருக்குன்னு வீட்டில் உட்காந்தே பார்க்கலாம். அந்த நாடு ரூட் எப்படி, போய் இறங்கி எங்கே போகிறதுங்கிற வரைக்கும் அறிமுகம் இல்லாத ஊர்களை பார்க்குற அளவுக்கு எல்லாம் இன்றைக்கி வசதி வாய்ப்பு லேசாக்கிட்டான். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் கபர்லேருந்து பெரிய விஷயத்தை சந்திக்க போகிறோம். பெரிய பிரயாணம் பின்னாடி இருக்குது, அதை தான் குரான் சொல்லிகிட்டே இருக்குது. பெரிய பிரயாணம் இருக்குது, ரெடியாக இருங்க. கடைசியில் அல்லாஹ் சொர்க்கம் நரகம் உலகம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கேட்பான், ஃபபி ஐய ஹதீஸிம் பஅதஹு யுமினூன். என்னத்தை சொன்னால் தான்ப்பா நீங்கள் நம்புவீங்க? நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது உங்களுக்கு? ஒன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒன்று எதை சொல்லலை அல்லாஹ். குரானை கொஞ்சம் திரும்பி பாருங்க, குரானை திறந்து பாருங்க. அல்லாஹ் கேட்குறான், அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை இந்த மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? இவருடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்குறான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். இந்த குர்ஆனை நாம் சிந்திப்பதற்கு இலகுவாக ஆக்கியிருக்கிறோம், சிந்திப்பவர்கள் யாரும் இல்லையா? அல்லாஹ் சிந்திக்க தோன்றான். திறந்து பாருங்க, நீங்கள் வரப்போகிற வாழ்க்கையை படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு பாதையை சீர அமைத்து கொள்ளுங்க. எவ்வளோ விஷயங்கள் நபிசா சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லோர்களுடைய மௌத்து எப்படி இருக்கும் குர்ஆன் சொல்லிருச்சு. சக்கராத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கிற இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தை கபர்ஸ்தானில் வச்சு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஒரு நல்ல மனிதர், ஒரு மோமினான மனிதர் மௌத்தாகிறார்னு சொன்னால் மலக்குமார்கள் அங்கே ஆஜராயிருவாங்க. எல்லா மலக்களும் அவருக்கான நறுமணங்களை எடுத்துக்கொண்டு அவரோட உயிரை வாங்கிறதுக்கான ஏற்பாட்டோடு உட்கார்ந்துருப்பாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு எப்படி ஒரு தாய் பிள்ளை மேலே கருணையாக இருப்பாங்களோ அதுபோல் இரக்கத்தோடு நடப்பாங்க. அந்த நேரத்தை, உயிர் வாங்குகிற நேரத்தில், சக்கராத்துடைய நேரம் மாதிரி ஒரு கஷ்டமான நேரம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. எதையோ கஷ்டத்தை பார்த்துருப்போம், அதெல்லாம் பிரச்சனையாகவே தெரியாது. சக்கராத்து பெரும் பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனுக்கும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத். மவுத்துடைய டேஸ்ட்டை எல்லாம் பார்த்து தான் ஆகணும்னு நல்லா சொல்லிட்டான். அது சுவைத்தே ஆகணும், தப்பே இல்லாது. ஆனால் ஈமான் கொண்டவங்களுக்கு மௌத்து ஒன்று தான் அல்லாஹ்வை சந்திக்க தடையாக இருக்கிறதுனால மௌத்தை கூட சில நல்லடியார்கள் விரும்புவாங்க எப்போ வரும்னு சொல்லி. அல்லாஹ்வை சந்திப்பதை யார் நேசிக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வை சந்திப்பதை யார் வெறுக்கிறார்களோ அவர்களே அல்லாஹும் வெறுக்கிறான்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கணும், மௌத்தால் போகணும், மௌத்துனால எங்களுக்கு பயமாக தானே இருக்குது, வெறுப்பாக தானே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லாருக்கும் உள்ளது தான். மௌத்தை ஒருத்தர் பயப்படுறாரு, கஷ்டப்படுறாங்க, அப்புறம் அல்லாஹ்வை வெறுக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வை நாங்கள் மௌத்தாகி சந்திக்கணும், அல்லாஹ்வை பார்க்குறது. சொர்க்கத்துக்கு போன பிறகும் அல்லாஹ் எல்லா பாக்கியமும் சொர்க்கத்தில் இருக்கும். கேட்பானா, போதுமா இன்னும் தரவான்னு அல்லாஹ் கேட்பானா? சொர்க்கவாசி கேட்பாங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது அல்லாஹ்? அலம் துபையில் உஜுஹனா, எங்கள் முகத்தை நீ வெண்மையாக்கி விட்டாய், பிரகாசமாக்கி விட்டாய், உண்பதற்கு, குடிப்பதற்கு, உடுத்துவதற்கு, தங்குவதற்கு என்ன இல்லை எங்களுக்கு? எல்லாமே இருக்குது, அல்லாஹ் அனுபவிக்கிறது. ஒரு மனுஷன் எதெல்லாம் ஆசைப்படுவானோ அதை விட பன்மடங்கானதை சொர்க்கத்தில் வச்சுட்டு அல்லாஹ் கேட்பான், உனக்கு தரவா? நான் உன்னை தரப்போகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரையை அகற்றுவான். இப்போ பாருங்க என்னையன்று. அல்லாஹ்வை பார்த்த பிறகு சொர்க்கத்தில் உள்ள இன்பமெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது, அல்லாஹ்வை பார்த்த இன்பம் பெருசாக தெரியும். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இனிமே உங்கள் மேலே நான் கோபப்படவே மாட்டேன், இனிமேல் நாங்கள் உங்களை பொருந்தி கொண்டேன்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் ஏற்படுற சந்தோஷம் மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது.
அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் நசீவாக்குவானாக. அப்போ நல்லோர்கள் நல்ல நிலைமையில் நாம் மௌத்தாகும் போது அந்த சக்கராத்திலிருந்தே அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரோட உயிரை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம், உயிரை எடுக்கும் போது, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற சாந்தி பெற்ற நறுமணம் பெற்ற ஆத்மாவே நீ வா. அந்த உயிரை மலக்கு எடுப்பாங்க, நீ வந்துடு, இந்த உடம்பை விட்டுட்டு வா. சொர்க்கத்தில் உள்ள காட்சிகளை காட்டி அவர் உயிர் எடுக்கப்படும். ஆறுதல் சொல்லி, சுபச்செய்தி சொல்லி, பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சொல்லி உயிர் எடுப்பாங்க. அந்த உயிர் அப்படியே ஆசையோடு துடிக்கும், சீக்கிரம் போயிட்டா நல்லது, சீக்கிரம் எடுங்க என்பதாக. அந்த உயிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தர் மௌத்தாகிட்டா அவர் நல்லவரா கெட்டவரான்னு உடனே தெரியாது. நம்ம முடிவு செய்யக்கூடாது, இவர் பாவியாக மௌத்தாயிட்டார், இவர் சொர்க்கவாசி தான் முடிவு சொல்லக்கூடாது. நம்ம ஆதரவு வைக்கலாம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இவர் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படி சொல்லலாம். யாரையும் பார்த்து என்ன சொல்லக்கூடாது, இவர் சொர்க்கவாசி தாங்க, இவர் சொர்க்கத்துக்கு தாங்க போவார், யாரையுமே சொல்லக்கூடாது. இவர் நரகத்துக்கு தாங்க போவார் சொல்லவே கூடாது. அல்லாஹ் இவருக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் ஆதரவு வைக்கிறேன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களை நினைவு ஊட்டி பேசி சொல்லலாம். அது ஒரு துவாவாக போய் அல்லாஹ் அவரை கபூல் செய்வான். அப்போது அவருடைய உயிர் எடுக்கப்பட்டு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, வானலோகத்தில் அந்த உயிர் யாருடைய உயிர்னு மலக்கெல்லாம் விசாரிப்பாங்களாம். இவ்வளோ நறுமணம், வானலோகமே நறுமணம் ஆகிவிடும் ஒரு மூமினுடைய உயிர் போகும்போது. சாந்தி பெற்ற நஃப்ஸே வெளியே வாண்டு எடுக்கிறாங்கல்ல. ஏன்னா உயிர் ரெண்டு வகை, ஒன்று நல்ல நிலையில் மௌத்தாகும், இல்லை கெட்ட நிலையில். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, அருவருப்பான நாற்றம் எடுத்த உயிரை நீ வெளியே வாண்டு சொல்லி பாவிகளுடைய உயிரை கொடூரமான முறையில் எடுப்பாங்க. அவருடைய முதுகுலையும் முகத்திலையும் அடித்து எல்லரிபூன உஜூஹகும் அதுபாரகும், முகத்திலையும் முதுகுலையும் அடிச்சடித்து உயிர் எடுக்கப்படும். அந்த நேரத்தில் மலக்குகள் கொண்டுட்டு போகும்போது கேட்பாங்க, இது யாருடைய துருநாற்றம், இது யாருடைய உயிர், இந்த நாத்தம் எடுக்குது, வானுலோகமே நாத்தம் எடுக்கும். மலக்குமார்கள்லாம் கேட்கும்போது சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னாரு. அப்போ நல்லோர்களுடைய உயிரை கொண்டு போகும் நறுமணம் ஏற்படும் போது அல்லாஹுடைய தர்பாரில் கொண்டு போய் உயிரை சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹும் அதை வாழ்த்துவான், என்னுடைய அடியான் வந்து விட்டான், இவன் அங்கே திருப்பி உலகத்தில் கொண்டு போய் அந்த மண்ணிலேருந்து தான் நாம் படைத்தோம், இந்த மண்ணிலேருந்து தான் அழிக்க போகிறோம், இந்த மண்ணிலேருந்து தான் எழுப்புவோம், அங்கே கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த அந்த இல்லியின்கிற நல்லடியார்களுடைய ரூஹுகள் அடைக்கப்படக்கூடிய இடத்துல இந்த ரூஹு கொண்டு போய் கொடுக்கப்படும். திருப்பி கபருக்கு உயிர் கொடுக்கப்படும், கேள்வி கணக்கு விசாரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது அல்லாஹ்ட்ட போயிட்டு கபரில் வச்சோன்னே வந்துடும், திருப்பி கபருக்கு விசாரிக்கப்படும். அந்த 3 கேள்வி கேட்கப்படும். உன் ரப்பு யார், உன் நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, நல்ல முறையில் பதில் சொல்லுவார். சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்லுவான், என்னோட அடியான் உண்மை சொல்லிவிட்டான், சதக அப்தி ஃபஅஃப்ரிஷூஹு லஹு ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தில் உண்டான விரிப்பை விரியுங்கள், அல்பிசூஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தின் ஆடை அவருக்கு அணிவியுங்கள், அவருக்கு என்ன செய்யுங்க, சொர்க்கத்தில் உண்டான ஒரு வாசலை திறந்து விடுங்க. இன்னொரு ஹதீஸில் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, முதல்ல அவர் பதில் சொன்ன பிறகு அந்த சொர்க்கவாசிக்கு நரகத்தை திறந்து காட்டப்படுமா. இது என்ன கொடூரம் கேட்பார் அந்த மனிதர். உங்களுக்கு இதில் ஒரு சீட்டு இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு தங்குமிடம் நரகத்தில் இருந்தது, இந்த பதில் சொன்னதுனால இது உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ அதில் உங்களுக்கு சீட்டு இல்லை, அந்த வாசல் அடைக்கப்பட்டு பிறகு சொர்க்கத்தை காட்டப்படும். அதை பார்த்து அவர் கியாமத்து வரைக்கும் அந்த 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 வாசல் வழியாக தென்றல் காற்றும் நறுமணமும் அந்த கபருக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ மலக்கு சொல்லுவாங்க, நம் கண்ண உமத்தில் அரூஸ், புதுமண தம்பதியை போல, புதுமண மாப்பிள்ளையை போல நீங்கள் தூங்குங்க. இப்போது அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்ம எல்லாரையும் ஆக்குவானா, தூங்க வச்சுப்பா, மறுமையில் தான் எழுப்பப்படுவார். அவர் கேட்பார், தூங்க வச்சுட்டு போகிறீங்க, எப்போ என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க, நான் குடும்பத்தையெல்லாம் பார்க்கணுமே, என்னுடைய அல்லாவை நான் சந்திக்கணுமே பாரு, கொஞ்சம் பொறுங்க, தூங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வரும், அல்லாஹ் பாதுகாக்கணும், பாவியுடைய ரூஹ் அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு போனதும் அல்லாஹ் அந்த துண்ணாட்டது பூமியிலேயே வீசுங்கன்று சொல்லுவான். அல்லாஹ் அங்கேருந்து வீசப்படும் அவர் கபரில் அவருக்கு பயங்கரமாக அவருடைய விழா எலும்பு இன்னொரு எலும்போடு நெருக்கப்படும். அவருடைய அலறல் சத்தம், அவர் இறந்ததுலேருந்தே அலற தான் செய்வார்னு வருது ஹதீஸில். அவர் உயிர் போகும்போதே கேட்பாரா, ஐன தத்ஹபூன், என்னை எங்கேப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க. நல்ல மையத்தை என்ன கேட்கும், சீக்கிரம் கொண்டு போங்க, நான் சொர்க்கத்தை போய் பார்க்கணும், என் இருப்பிடத்தை பார்க்கணும், நல்ல மையத்தை ஆசைப்படும். இவங்க கேட்பார், என்னை எங்கே கொண்டு போகிறேன், கதறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மையத்தினுடைய கதறலை மனிதர்கள் ஜின்களை தவிர அந்த பகுதியில் உள்ள எல்லா விலங்குகளும் பறவைகளும் கேட்குது. மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் விளங்குமா,
கபூரில் வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்தில் கேள்வி கேட்டவன் பதில் சொல்ல தெரியாது. ஹா ஹா லா அதிரி, உன் ரப்பு யாருன்னு கேட்கும் போது என்ன சொல்லுவான்? ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியலையே. இல்லை, பெரிய கேள்வி கேட்டீங்க, எனக்கு தெரியலையே, என் ரப்பு யாரு தெரியலையே. இன்னொரு கேள்வி கேட்பான், நபி யார்? ஹா ஹா லா அதிரி. நபிசா சொன்ன வார்த்தை ஹா ஹா லா அதிரி. திகச்சு போயிடுவான் அந்த மலக்கை பார்த்து பீதியில். 3 கேள்விக்கும் ஹா ஹா லா அதிரி தான். சம்மட்டியால் ஒரு அடி உழு மண்டையில். சொன்னாங்க நபிசாசனம் எத்தனையோ மூலம் ஆழம் கீழே போயிட்டு வருவான். அவனுடைய அலறலை உலகத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஒரு கட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆசைப்பட்டேன், நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம்டியா, அல்லாஹ் அந்த கபருடைய வேதனையை இந்த உசுரோடு இருக்கிற மக்களும் கேட்டால் கொஞ்சம் பயந்து வாழ்வாங்க தானே, இந்த கபருடைய வேதனையை மக்கள் கேட்கட்டுமேன்னு ஆசைப்பட்டு துஆ செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் யாரும் நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. கபரில் உள்ள சத்தம்லாம் கேட்டால் யாரையும் அடக்கக்கூட மாட்டீங்க. மையத்துகளை அடக்க பயப்படுவீங்க. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நல்லவன் கெட்டவன் யாரும் தெரிஞ்சு போயிடும். அது ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் மறைச்சி வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபை வெளியே தெரியாமல் இருக்கிறது. அதனால தான் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரிஸ்தானுக்கு போனாங்கன்னு சொன்னால் தாடி நனைகிற வரைக்கும் அழுவாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்பாங்க, என்னங்க சொர்க்க நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அழுவ மாட்டீங்க, நீங்கள் இங்கே வந்துட்டு இப்படி அழுவுறீங்களே. சொன்னாங்க ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மறுமையின் பிரயாணத்தில் முதலாவது ஸ்டாப்பு கபரு தான். இந்த செக் போஸ்ட்டில் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டா அதுக்கு வர எல்லா செக் போஸ்ட்லேயும் பாஸ் ஆகிடலாம். ஒருத்தன் இங்கே மாட்டிக்கிட்டான்னு சொன்னால், இங்கே கேட்குற கேள்விக்கு ஒருத்தன் பதில் சொல்ல என்று சொன்னால், இங்கே அவன் சிக்குனா இதுக்கு வர எல்லாமே பிரச்சனை தான். அதனால் நான் பயப்படுறேன், என்னுடைய இந்த முதல் ஸ்டாப் எப்படி இருக்க போகுது, செக் போஸ்ட் எப்படி இருக்க போகுது, நான் அதில் தாண்டி போயிடுவேன், நான் இங்கேயே நான் மாட்டிக்கொள்வேனான்னு தெரியலே நினச்சி அழுவுறேன்பாங்க. நாம் கபரிஸ்தான் போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், மன்னிக்கணும். அங்கேயும் போய் அவர் குடும்பத்தை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசணும், தவிர்த்து கொள்ளணும், அவருக்காக துஆ செய்யணும், அவரை பற்றி கவலைப்படணும். விட்டுட்டு போன குடும்பத்தை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, அது வெளியே வந்து பேசிக்கலாம். கபரிஸ்தானுக்கு போயிட்டா அவர் மேலே இறக்கப்பட்டு துஆ செஞ்சிருக்கணும். அல்லாஹ் எல்லாம் மன்னிச்சிடலாம், என்னென்னமோ செஞ்சிருக்கா, பேசிக்கிறார் பாவம், எதுவும் அடியாக வந்துட்டான், நாங்கள்லாம் தொழுது வைக்கா துஆ செய்கிறோம்லாண்டு அவர் அடைக்கி நம்ம அந்த கபரிஸ்தான் வெளியே வர்ற வரைக்கும் அவர் பிரச்சனை நினச்சி கவலைப்படணும். அப்போ தான் நம்ம அங்கே கபரில் மாட்டிக்கும் போது 4 பேர் துஆ செய்வாங்க. நாம் அங்கே நின்று பேசிக்கிட்டு அதை கண்டுக்கில்ல, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், அவர் விட்டு போன சொத்தை பற்றி பேசுகிறோம், உலகத்தில் எங்கெல்லாம் போய் வியாபாரம் செஞ்சார் அதையெல்லாம் பேசுகிறோம். அவரை பற்றி அந்த இடத்துல கவலைப்படலண்டா நாம் கபூர் வைக்கும் போது அந்த அருமை விளங்கும். ஆஹா, நமக்காக ஒத்தனை துஆ செய்ய கூட செய்ய மாட்டானே, பெரிய பிரச்சனையில் ஆயிட்டோமேண்டு. அதனால தான் ஒரு சஹாபி தன் குடும்பத்தாரருக்கு சொன்னாங்க, நான் மௌத்தாகிட்டா என்னை அடக்கிட்டு உடனே போயிடாதீங்க, கொஞ்சம் நின்று எனக்காக துஆ செஞ்சுட்டு இருங்க, வர்ற மலக்கு மாட்டேன் என்ன பதில் சொல்ல நான் சுதாரிச்சுக்கிடுவேன். ஏன்னா அடக்கிட்டு போனதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த நடந்து போகிற காலடி ஓசை மையத்துக்கு விளங்குமா, அடக்கிட்டு போகிறவங்களுடைய செருப்பு ஓசை கபருக்கு விளங்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உடனே மலக்கு வந்துடுவாங்க. அங்கே கபிரிஸ்தான் விட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னா அங்கே உடனே மலக்குமார்கள் வந்துடுவாங்க, விசாரணை ஆரம்பிச்சிடும். 3 கேள்வி நம்ம சொல்கிறோம், நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு முடிச்சிடுவான்னு நினைக்கணும். அப்படி கிடையாது. உலகத்துடைய டைம் வேறு, பர்சக்கூடிய வாழ்க்கையோட டைம் வேறு. ஒரு கேள்வி கேட்டு முடியவே அங்கே 1 மாதம் கூட ஆகலாம், 1 வருஷமும் ஆகலாம். உலகத்தில் உலக கணக்கு 1 வருஷம் ஓடி போயிடும் அங்கே ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே. அப்போ இன்னும் எத்தனை பேருக்கு கேள்வி கணக்கு முடிஞ்சிச்சு தெரியாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கணும் கூட இப்போ கேள்விக்கு நடந்துட்டு இருக்கலாம். உடம்பு இல்லாமல் இருக்கும், அது வேற உலகம். கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய ஆகலே அந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ் இதுக்கெல்லாம் பிறகு உள்ளதை சொன்னான் இந்த ஜுஸுல. நம்ம கபரில் நிற்கிறோம்னா கபரை சொல்லி முடிக்கவே நேரம் பத்தலை, கபரை சொல்லி முடிக்கவே நேரம் முடியலை. இனி கபர்லேருந்து எழுப்பப்படக்கூடிய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கபர்லேருந்து 3 வகையாக மனிதர்கள் எழுப்பப்படுவாங்க. எப்படி மன்னிச்சு வருவாங்க? சில பேர் வாகனத்தில் அழைத்து செல்லப்படுவார்கள் மஹ்ஷர் மைதானத்து கபர்லேருந்து, அதெல்லாம் நபிமார்கள். வாகனத்தில் அமர்ந்து கண்ணியமாக கூட்டிகிட்டு போகப்படுவாங்க. மற்ற அடுத்த அந்தஸ்தில் உள்ள மூமின்கள் நடந்து அழைத்து செல்லப்படுவார்கள். இன்னும் சில பேர் முகங்குப்பர நடந்து வருவாங்க, தலை நடக்கும். சாபா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் எப்படி முகத்தால் நடப்பாங்க? எந்த அல்லாஹ் காலால் பூமியில் உங்களை நடக்க வைத்திருக்கிறானோ அதுபோல் அவர்களை அங்கு முகத்தால் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக தலைகீழ் அல்லாஹ் நடக்க வைப்பான். முள்ளு பார்த்து மேடு பள்ளம் பார்த்து நடக்கிற மாதிரி நடப்பாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த எப்படி ஈசல்கள்
தக்கூன் அந்த அல்லாஹ் சொல்லுவான், அல் காரிஆ மல் காரிஆ வமா அதராக மல் காரிஆ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். எல்லாம் எப்படி இருப்பாங்க, பரத்தப்பட்ட விட்டில் பூச்சி போல. சீசனில் வந்து அப்படி அவங்க இங்கே செதறி ஓடுமா இல்லையா, அந்த மாதிரி உலகம் அழியக்கூடிய நேரத்தையும் கபூரில் எந்திரிச்சு போகக்கூடிய நேரத்திலையும் மஹ்ஷர் மைதானத்துக்கு ஒன்று சேர்க்கப்படுவாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 120 சஃபில் அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் நிப்பாட்டிடுவான். எத்தனை சஃபு? 120 சஃபு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாரையும் நிப்பாட்டிடுவான் அல்லாஹ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதில் 60 சஃபு என்னுடைய உம்மத்துன்னு சொன்னாங்க. 80 சஃபு என்னுடைய உம்மத்து. இந்த உம்மத்து மட்டும் 80 சஃபில் நின்றோம். மற்ற எல்லாம் 40 சஃபில் மற்ற உம்மத்தெல்லாம் வருவாங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவான். அந்த நேரத்தில் மலக்குகளும் வந்துடுவாங்க. அதான் சூரா ஃபஜ்ரில் அல்லாஹ் சொல்கிறான்ல, வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃப்பன் ஸஃப்பா. அல்லாஹும் வந்துடுவான். மலக்கள் முன்னாடி அணிவகுத்து நிற்பாங்க. மலக்களுடைய அணிவகுப்பே பார்க்க பயங்கரமாக இருக்கும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தை எப்படி இழுத்து கொண்டு வரப்படும் சொன்னாங்க, 70 அல்ஃப ஜிமாம். நரகத்துக்கு 70,000 கடிவாளம் போட்டு இழுக்கப்படுமா. ஒவ்வொரு சங்கிலிலையும் எத்தனை பேர் இருப்பாங்க? லிகுல்லி ஜிமாமின் 70 அல்ஃப மலக். ஒவ்வொரு சங்கிலிலையும் 70,000 மலக்கு இருப்பாங்களாம். அப்போ நரகம் எவ்வளோ பெருசாக இருந்தால் 70,000 சங்கிலி போட்டு இழுக்கப்படும், கடிவாளம் போட்டு இழுக்கப்படும். அந்த ஒவ்வொரு சங்கிலிலையும் 70,000 மலக்குன்னு சொன்னால் அந்த காட்சியை பார்க்குறதே கொடூரமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதெல்லாம் கொண்டு நிப்பாட்டி வச்சா விசாரணை ஆரம்பிக்கும். அந்த நேரத்தை அல்லாஹ் மூமின்கள்ட்ட எப்படி தெரியுமா விசாரணை செய்வானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த அடியா லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான். அல்லாஹுக்கும் அடியானுக்கு மத்தியில் எந்த டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பாளெல்லாம் இருக்க மாட்டாங்க. அல்லாட மொழி இவருக்கு தெரியாது, யாரோ சொல்லி கொடுக்குறேன். அல்லாஹ் தான் மொழியே படித்து கொடுத்தவன். நேரடியாக அல்லாஹ் அவனை அரபியில் பேச வச்சிருவான். பேசுவாங்க எப்படி பேசுவாங்க மூமின்கள்ட்ட? அல்லாஹ் ஒரு திரையை போட்டு மறைத்து அவன்கிட்ட விசாரிப்பான். அடியானே, இன்ன பாவம் இந்த தேதியில் இந்த இடத்த இந்த பாவம் செஞ்சால் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு பாவமாக சொல்லி காட்டுவானா, பயந்துருவானா. அவ்வளோதான், தொலைஞ்சோம். ஆமாம் அல்லாஹ், மறுக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை அல்லாஹ், ஒத்துக்கொள்கிறே அல்லாஹ். சொல்லுவானா, சத்தர்த்துலக்க ஃபித் துன்யா. இந்த பாவத்தையெல்லாம் நான் துன்யாலையும் மறைச்சேன், யாருக்கும் தெரியாமல். நான் இங்கேயும் சத்தார், உன் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், மறைக்கக்கூடியவன். நான் இங்கேயும் மறைச்சிட்டேன் மட்டுமில்லை, மன்னிச்சிட்டேன், நீ போன்று சொல்லி அவனுடைய செயலோட வலதுகளை கொடுத்து அல்லாஹ் அனுப்புவான். அல்லாஹ் அந்த கொடுத்த நம்ம எல்லாரையும் சேர்ப்பானாக. சத்தாருல் உயூப், குறைகளை உலகத்தில் அல்லாஹ் மறைத்தவன், பாவத்தை போர்வை போட்டு மூடி மறைத்தவன். ஆஹிராவிலும் அல்லாஹ் மூமின்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவனுடைய குறைகளை அல்லாஹ் மறைச்சி தான் விசாரிப்பான். ஆனால் ஒரு காஃபிரை கூப்பிடும் போது அலா ரூசில் ஹலாயிக், மனித சமுதாயத்துக்கு முன்னாடி வச்சு அல்லாஹ் விசாரிப்பான். எவ்வளோ கேவலம், எவ்வளோ அவமானம். அல்லாஹ் அவ்வளோ இரக்கம் உள்ளவன். அந்த உயிர் பிரியும் போது நமக்கு கண்ணியம் கொடுக்குற அல்லாஹ் மஹ்ஷர்லே நம்மளை கண்ணியப்படுத்துவான். நபிமார்கள் எல்லோரும் ஒரு கவலையில் இருப்பாங்க. நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயம், என் சமுதாய நிலை என்ன? உலகத்திலையும் அழுதாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை ஓதி காட்டிட்டு தாங்க நபிசாசம். குர்ஆன்ல அல்லாஹ் அந்த துவாவை சொல்கிறான், அல்லாஹ் இந்த சிலைகள் தான் அதிகமான மக்களை வழிகெடுத்துருச்சு. ரப்பி இன்னஹுன்ன அضلல்ன கஸீரம் மினன் நாஸ், பெரும்பான்மையானவங்களை இந்த சிலை கெடுத்துருச்சு அல்லாஹ், நரகத்துக்கு தள்ளிருச்சு. அதனால் என் பிச்சலங்களை நரகத்தை விட்டு இந்த சிலை வணக்கத்தை காப்பாற்றும் துவா செய்கிறத ஓதிட்டு இருந்துட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அல்லாஹ் கேட்கும் போது துவா செய்வாங்களாம். கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவங்க இதெல்லாம் நான் வந்து உலகத்தில் உன்னை விட்டுட்டு வரும்போது என்னுடைய உம்மாவையும் என்னையும் கடவுளாக ஏற்று வணங்குங்க நான்லாம் சொல்லலை அல்லாஹ், உனக்கு எல்லாம் தெரியும். அந்த அல்லாமுல் குயூப் இன் குந்த குல்துஹு ஃபக்கத் அலிம்தா, நான் அப்படி சொல்லியிருந்தால் உனக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஈசாவை தான் சொல்லிட்டு போனாங்க நீ வணங்க சொல்லிட்டு. இப்போ ஈசா நான்லாம் அப்படி சொல்லிட்டு வரல அல்லாஹ், இவங்களாம் என் மேலே இட்டு கட்டுறாங்க, உனக்கு தெரியும். இவங்களை நீ மன்னிச்சா நீ கிருபையால இறக்கம் உள்ளவன், நீ மன்னிக்கலாம். நீ தண்டிச்சாலும் இன்து அதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இவங்க தண்டிச்சாலும் உன் அடிமைகள், நீ என்னமோ செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஆயத்தை ரசூலை ஓதிட்டு அழுன்னு தேம்பி ஏன் உம்மத்தி என்ன போகுதுன்னு அழுதுட்டாங்க. அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி சொன்னா, போங்க என்னான்னு கேட்டுட்டு வாங்க, ஏன் அழுகுறாங்க?
அல்லாஹ்க்கு தெரியும் ஏன் அழுகுறாங்கன்ட்டு. மலக்குமார்களுக்கு தெரிய வைக்கணும், கியாமத்து வரை வர மக்களுக்கு இது பாடமாகணுங்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் கேட்பான். ஜிப்ரீல் கேட்பாங்க, நபி ஏன் அழுகுறீங்க, என்ன ஆச்சு, என் உம்மத்து நிலைமை என்ன, என் சமுதாயம் எந்த நிலையில் நான் சந்திக்க போகிறேன் மறுமையில், அப்படியான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பேச. அல்லாஹ் அவங்க உம்மத்தை நினச்சி அழுதுட்டுருக்கிறாரு. அல்லாஹ் சொல்லுவான், நபி ஜிப்ரீல் நீங்கள் போய் சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் உங்களை நாம் கவலைக்குள்ளாக்க மாட்டோம், உங்கள் சமுதாயத்தின் விஷயத்தில் உங்களை நாம் சந்தோஷப்படுத்துவோம்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மளை ஆக்குவானா. கண்ணிமிக்க அல்லாஹ் நம்மளை நினச்சி அழுத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்துலையும் சிராத்து பாலத்தை தாண்டி தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லாரும் சிராத்து பாலத்துக்கு வந்தே ஆகணும்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். அங்கே வச்சு தான் விசாரணையே நடக்கும். அந்த சிராத்து பாலங்கிறது நரகத்துக்கு மேலே போடப்பட்ட பாலம். அது மிகவும் கூர்மையானது, வாழை விட கூர்மையானது, முடியை விட மெல்லிசானது. அதில் எப்படி நடந்து போகிறது? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சில மக்கள் கண் சிமிட்டி துறக்கும் நேரத்துக்குள்ளே போயிடுவாங்க, சில மக்கள் மின்னல் வேகத்தில் போயிடுவாங்க. அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க, அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க காற்று வேகத்தில் போவாங்க, அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க ஒரு பறவையின் வேகத்தில் பறக்கிற மாதிரி போவாங்க, அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடுவாங்க. அந்த சிராத்து பாலத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதில் சில கொக்கிகள் பூமியில் தொங்கிக் கொண்டு நரகத்தில் சூடேறி கங்காக இருக்கும். பாலம் முழுக்க கொக்கி கங்கு என்ன செய்யும், மேலே போகிறவங்கள பிடிக்கிறதுக்காக இப்படி வந்துட்டு போகுமா. அதில் சிக்காமல் போகணும், அதில் சிக்காமல் போகணும். சில பேர் சிராய்ப்புடன் தப்பித்துக் கொள்வார்கள், அதில் அவருடைய தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். சில பேர் அது பிடிச்சி நரகத்தை கொண்டு போய் சூடு காட்டிட்டு வந்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறகு சிராத்து பாலத்து எல்லையில் நபி ஸல்லல்லாஹு நின்றுட்டு, அல்லாஹ் ஏதோ வந்துட்டாங்க, அல்லாஹ் உற்றல்லா சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், எல்லாரும் இந்த வார்த்தையாக தான் நிற்கும். எல்லாம் சலாமத்தா சேர்த்துரு, இந்த கடைசியில் வந்து உந்துடக்கூடாது. சில மக்கள் உள்ளே விழுந்துருவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கு பிறகு தாண்டி போன பிறகு மீசானுடைய அமல்கள் நெருக்கப்படுறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாரிசு, ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் அருந்துறது, பிறகு சொர்க்கத்துக்கு போகிறது. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சஃபர் நமக்கு முன்னாடி இருக்குது, பெரிய சஃபர். அந்த வாழ்க்கைக்கு நம்ம போயிட்டா இந்த வாழ்க்கை இருக்குது ஒரு நாள் மாதிரி தான் தெரியும், ஒரு பகல் கனவு போல இருக்குது இந்த வாழ்க்கை. இந்த கனவு போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பின முறையில் நம்ம ஆக்கிக்கிட்டோன்னு சொன்னால், அல்லாஹ் நம்மகிட்டேருந்து கேட்குறது ரொம்ப சொற்பமானதை கேட்குறான். தர்றது என்னங்க, விலை மதிக்க முடியாத வாழ்க்கை, ரொம்ப சொற்பமானது. சின்ன வாழ்க்கையில் சின்னோண்டு பொருளை கேட்குறான். நான் அல்லாஹ் தந்த பொருளை 40ல் 1 தான் கேட்குறான். அல்லாஹ் கொடுத்த நேரத்தில் 5 வேளை தொழுகையில் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஆகுமா 5 வேளை தொழுகிறது? அதை தான் உன் மேலே கடமையாக்கி இருக்கிறான். வசதி இருக்குது, ஆயிலில் ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு வந்துட்டு போன்ட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான். மற்ற நேரம்லாம் நீ எல்லாம் செய், நான் சொன்ன மாதிரி செய், ஹலாலாக நம்ம நடந்துக்கோ, உன்னை நான் நிரந்தர வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்துகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு மறுமையில் இந்த காஃபிர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாங்கள் மண்ணோட மண்ணாக போயிருக்கணுமே, எங்களுக்கு இப்படி ஒரு விசாரணை நடந்திருக்கக்கூடாது, இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்திருக்கக்கூடாது, கதறுவாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதுக்கு பிறகு சொர்க்கம் இருக்குது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை நறுமணம் 100 வருட தொலை தூரத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்தின் வாசனை வர ஆரம்பிச்சிடும். இங்கே ஏசி போட்டிருக்குது, கதவை திறந்தோன்னு சொன்னால் அந்த 2-3 சஃப்புக்கு தான் இந்த ஏசி கூழ் வரும். இங்கே புகை போட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த நறுமணம் மணக்கம், அவ்வளோதான். ஆனால் சொர்க்கத்தின் நறுமணம் 100 வருட தொலை தூரத்துக்கே மணக்க ஆரம்பிச்சிடும். இங்கேயே ஆசைப்படுவார், என்ன இப்பயே மணக்குது, சீக்கிரம் போங்க. எப்படி ஹதீஸில் வருதுன்னா, எப்படி உங்களுடைய சொந்த ஊருக்குள்ளே உங்களை இறக்கி விட்டால் உங்கள் வீட்டை நீங்கள் கண்டுபிடித்து உங்கள் வீட்டுக்கு யாருடைய துணையும் இல்லாமல் நேரடியாக வீட்டுக்கு போவீங்களோ, அதுபோல் ஒவ்வொரு சொர்க்கவாசியும் தன் இருப்பிடத்தை தானாக போய் அடைந்து கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியாக ஒரு மனிதனை நரகத்தின் வெளியேற்றப்படும். அது ஒரு சம்பவம் நடக்கும். ஷஃபாத்தின் மூலமாக, சுபாரிசின் மூலமாக நரகத்திலிருந்து ஒரு பெருங்கூட்டம் வெளியாக்கப்படும். முஸ்லீம்கள் கடைசியாக நரகத்தையும் வெளியாகிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். நரகத்துக்கே போகக்கூடாது, நம்ம அப்படி தான் ஆசைப்படணும். போயிட்டு ஒரு நாளுங்கிறதே 500 வருஷம் 1000 வருஷம் சொல்லப்படுது. 50,000 வருஷம் ஒரு நாளுங்கிறது மறுமையில். ஒரு நாள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இருந்தாலும் நபிமாருக்கு சுபாரி செய்வாங்க, நல்லடியாருக்கு சுபாரி செய்வாங்க. இதெல்லாம் குர்ஆன்லையும் அல்லாஹ் சொன்ன, ஹதீஸ்லையும் வருது. வெளியே வந்த பிறகு கடைசியாக ஒரு மனிதன் நரகத்துலேருந்து வருவான். நபிசான் சிரித்தாங்க சபையில். சஹாபா கேட்டாங்க, யார் ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு.
நரகத்திலிருந்து கடைசியாக யார் தெரியுமா வெளியாவோ அவனை எனக்கு தெரியும் யாருண்டு, அவன் பேரும் தெரியும், அவன் குடும்பமும் தெரியும். அவன் நரகத்திலேருந்து வெளியாகும் போது அவன் நரகத்தை பார்த்துட்டு அவன் பெரிய சந்தோஷப்படுவானா, அப்பா எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு, தெரியும் தப்பிச்சிட்டனே, நரகத்திலேருந்து வெளியே வந்துட்டனே, அவ்வளோ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவானா. ஆனால் அதை பார்த்துட்டே அவனுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த காட்சியை பார்க்க எது திருப்பி தள்ளி விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் என்னை அங்கிட்டா திருப்பி விட்டுரு, நரகத்தை விட்டே முகத்தை திருப்பிடு அல்லாஹ். சரி வேற ஒன்றும் கேட்க மாட்டியல்ல, வேறு ஒன்றும் வேணா அல்ல, இதை பார்க்காம முகத்தை மட்டும் திருப்பி விட்டுருமானா அல்ல. சரின்னு நல்லா திருப்பி விட்டுவானா. அங்கேருந்து சொர்க்கம் தெரியும் தூரத்தில். அங்கே பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக மக்கள் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அல்லாஹ் கொஞ்சம் அங்கன கிட்ட வச்சன வாசக்கிட்ட, ஒன்றும் கேட்க மாட்டேன் தானே சொன்னான், பேசாமல் கடை இல்லை அல்ல, நான் ஒன்று துர்பாக்கியசாலி ஆயிடக்கூடாது, கிட்ட போய் நின்று பார்க்குறேன் இந்த வேடிக்கையெல்லாம். சரி வேறு எதுவும் கேட்க மாட்டியல்ல, கேட்க மாட்டேன் அல்ல. அங்கே கொண்டு போய் அல்லாஹ் விடுவானா. அங்கே நின்றுட்டு சொர்க்கத்தில் உள்ள எல்லா காட்சியுமே தான் நஃப்ஸ் என்ன செய்யும், உள்ளே போயிட்டா தேவையில்லையே, நமக்கு ஏதாவது கிடைக்காதா கேட்பான். நல்லா ஒன்று நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேனே, கேட்க மாட்டேன்னு சொன்னியல்ல, இல்லை அல்ல என்னை துர்பாக்கியசாலியாக ஆக்கிறதல்லா, நான் ஏதோ போய் பார்த்துட்டு வரேன், போ உனக்கும் சொர்க்கம் இருக்குது, இது போல் நீ எதை பார்க்குறியோ இது போல் 2 மடங்கு உனக்கு சொர்க்கம். அங்கே நல்லா கிண்டல் பண்ணாதல்லா, நீ மலிக்குள், நீ பெரிய அரசனாக இருக்கிற, நீ கேலி சீரியா என்னைய, போ போ. அல்லாஹ் அவ்வளோ இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் அவ்வளோ பாசம் உள்ளவன். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹுடைய கிருபையை இரக்கத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் நமக்காக மறுமையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி எப்படியெல்லாம் நடக்க போதோ நமக்கு விளங்குறத மட்டும்தான் குரானில் சொல்கிறான். எதை சொன்னால் புத்திக்கு எட்டுமோ அதுதான் சொல்கிறான். புத்திக்கு எட்டாத விஷயங்கள் மறுமையில் இருக்குது. என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிருக்காது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதாலையும் அதன் வர்ணனையை கேட்டிருக்க மாட்டாது, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் கற்பனையிலையும் சிந்திக்க முடியாத பாக்கியங்களை நான் மறைச்சி வச்சிருக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை அடைய ஆசைப்பட, அதுக்கு தான் நஃப்ஸை கட்டுப்படுத்துங்க, பாவங்களை விட்டு ஹராமை விட்டு ஒதுங்கி வாழுங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு பரிசைத்தான் சொர்க்கம் தர்றேங்கிறான். அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. யாருடைய உயிர்களெல்லாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சுபச்செய்தியோடு உயிர்கள் எடுக்கப்பட்டு அங்கிருந்து கண்ணியப்படுத்தப்படுவார்களோ அந்த நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் முழு உலகத்தில் எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா மக்களும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ரமலான் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மளால் ஏற்பட்ட எல்லா தவறுகளையும் மறைத்து மன்னித்து அல்லாஹ் இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெற்று போகும்பொழுது அவனுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியார் கூட்டத்தில் சேர்ந்தவர்களாகவும் லைலத்துல் கதரை அடைந்த பாக்கியசாலிகள் கூட்டத்திலும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமலானை சந்திப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில் இது கடைசி ரமலானாக இருந்தால் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெறச் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம பகுதியில் கொஞ்சம் லிஸ்ட்டுகள் எடுக்கப்பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் செய்யப்பட்டிருக்குது. அறவே வசதி இல்லாதவங்க, ஜக்காத்து வாங்க தகுதியானவங்க, சில விதவைகள் ஏழைகள் இருப்பாங்க, வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்துலாம் இருப்பாங்க. அது லிஸ்ட்டுகள் எடுக்கப்பட்டு ஒரு 20-25 பேர் இந்த மொஹல்லால் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மொஹல்லாலும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் சில நல்ல உள்ளம் படைத்தவங்க பொறுப்பெடுத்துருக்கிறாங்க. மாதம் நாங்கள் 1200 தர்றோம். அந்த விஷயம் வச்சு இந்த தகுதி ஜக்காத் வாங்க தகுதியான குடும்பத்துக்கான மளிகை சாமான் பழங்கள் மாதம் வாங்கி கொடுக்கப்படுது. அந்த ஏழைகளுடைய துவாக்கள் கிடைக்கும். அந்த துவாவின் பொருட்டால் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் சேர்ப்பான். அந்த அடிப்படையில் ஒரு 10-12 பேர்களுக்கு இங்கே வந்து மாஷா அல்லாஹ் பொறுப்பெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் 8 பேர் 9 பேர் குடும்பங்கள் தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறனால யாருக்கு அந்த மாதிரி இந்த மஜ்லிஸில் அல்லது பெண்கள் வீட்டில் யார் அந்த மாதிரி ஆயத்துகளில் பார்த்தோம், ஏழைகளுக்கு உணவளிக்கிறத பற்றி, ஏழைகளுடைய துவாவை சம்பந்தமாக அடுத்தவங்களை நம்ம கொடுக்க முடியலை, யாரையாவது ஆர்வப்படுத்தலாம்.
என்னால் முழுசாக தர முடியாது, மாதம் மாதம் நான் இவ்வளோ தந்துடுறேன், இல்லை வருஷத்துக்கு இவ்வளோ தரேன்னு சொல்லி கொடுத்து கூட பேர்களை பதிவு செஞ்சு கொள்ளலாம். அந்த மாதிரி நம்ம பகுதிகளிலேயும் நாம் அந்த லிஸ்ட்டுகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏழை கூட பசியோட பட்டினியோடு வாழக்கூடாது. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் நம்ம கவனத்தில் வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். அல்லாஹ் அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அந்த அடிப்படையில் எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழு என்ற ஒரு குழு நம்ம மஸ்ஜித் நடந்துட்டு இருக்குது. மாதம் மாதம் அந்த உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ இன்ஷா அல்லாஹ் அவங்க பேர்களை பதிவு செஞ்சு பின்னாடி பணங்களை கொடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதாவது ஸலவாத் இஸ்திஃபார் ஓதிட்டு உட்காந்துருங்க, பேச்சுக்கள் பேசவானா. புனிதமான இரவு, நம்ம கடைசியில் கொடுத்து முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நமக்கு முன்னாடி பெருநாள் வருது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பேரை பார்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அறிவிப்பு செய்யப்படும். அந்த பெருநாளுடைய இரவுகளில் அதிகமாக தக்பீர்கள் சொல்லணும். பெருநாள் தொழுகிற வரைக்கும் தான் நோன்பு பெருநாளில் தக்பீர். பெருநாள் தொழுதுட்டா தக்பீர் கிடையாது. பெண்கள் வீடுகளில் இருந்து தக்பீர் சொல்லணும். பெருநாங்கிறதே அல்லாவை சந்தோஷப்படுத்துறதும் அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்துறதும். நாம் அல்லாவை எப்படி சந்தோஷப்படுத்தணும்? தக்பீர் சொல்வதின் மூலமாக, ஏழைகளை கவனிப்பதின் மூலமாக, சொந்த பந்தங்களை அரவணைச்சு வாழ்வதன் மூலமாக அந்த பெருநாளை நம்ம சந்தோஷப்படுத்தி அல்லாவை சந்தோஷப்படுத்துவோம். அதன் மூலம் அல்லாஹ் நம்மளை எப்படி சந்தோஷப்படுத்துவான்? அந்த அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்ட எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த மாதத்தில் நோன்பு வச்சதுக்கு கூலி கொடுக்குறான் அந்த இரவில் அல்லாஹாலா. அதனால் நம்ம அதெல்லாம் கவனத்தில் வச்சு யார் அல்லாஹ் மௌஃபில்லஹு அல்லாஹ் மன்னிச்சு சோக்க சேர்த்து வைப்பான். அவர் அஹமது கபீர் அக்கா வஃபாத்தான் துவா செய்ய சொல்லுவாங்க. அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானாக, உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் கொடுப்பானாக சொர்க்கத்தில். அதே மாதிரி ஃபித்ரா இருக்குது. அந்த பெருநாள் யாருடைய வீட்டிலலாம் கேளுங்க, ஃபித்ரா அரிசி கொடுத்துருப்பாங்க. சில பேர் கொடுக்கப்பட்டிருக்காது. இந்த ஒரு மாதம் யாரெல்லாம் நோன்பு ஹயாத்தோடு இந்த மாதம் இருந்தோமோ அவங்க எல்லோரும் பெருநாள் தொழுகைக்குள்ளே ஃபித்ரா கொடுக்கணும். ஏன்னா அந்த ஃபித்ராவுடைய கணக்கு நம்ம கொடுத்துட்டோமா ஏழைகளுக்கு அப்படிங்கிறத பார்த்து பெருநாள் தொழுகைக்குள்ளே நம்ம கொடுத்துடணும். அந்த ஃபித்ரா விஷயத்தை கவனம் செலுத்துங்க. குறிப்பாக நம்ம பாவங்களில் ஈடுபடக்கூடாது, இஸ்ராஃப் செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. புத்தாடைகள் அணிகிறது பெருநாள் கிடையாது. அல்லாஹ் வசதி தந்திங்கன்னா நல்ல ஆடைகளை வாங்கி உடுத்தலாம், தப்பு கிடையாது. ஆனால் பெருமை வரக்கூடாது. ஆடை உடுத்துறது கூட சுன்னத்தான முறையில் துஆக்களை ஓதி அல்லாஹ் தந்த ஆடை அல்லாஹ்வுடைய சிந்தனையோட ஆடைகளை அணிகிறது. அடுத்தவங்க புத்தாடை உடுத்தவங்களை பார்த்தா துவா செய்கிறது. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. புத்தாடை உடுத்தினவங்களை பார்த்தா என்ன துவா செய்யணும்? ஐஷ் ஹமீதா முத் ஷஹீதா, அந்த மாதிரி இல்பஸ் ஜதீதா, நல்ல ஆடை மாஷா அல்லா, நல்ல புகழோட வாழ்வாயாக, ஷஹீதாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அப்படின்னு நபிசான் துவா செய்ய சொல்லிக்கிறான். இப்போ அந்த மாதிரி துவாக்களை நம்ம சொல்கிறது. சும்மா ஆடையை பற்றியே பேசி பெருமை பாராட்டிக்கூடாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினேன், நல்ல துணி, நல்ல ரேட் என்ன, இது நன்மை கிடையாது. இதுக்கு இந்த மாதிரி துவா செய்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது தான் இது. அதனால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை பெருநாள் நம்ம கழிக்கணும். குறிப்பாக நம்ம இந்த பெருநாளுடைய நாட்களில் பகல் நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும். பல ஹராமான விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஹராம்கள் எதிலும் எந்த ஒரு வாலிபரும் சிக்கிடக்கூடாது. நம்ம இல்லாட்டியும் கூட நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க, நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை விட்டு முழுமையாக தடை செய்யணும். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சேர்த்து வச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.